இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம ஒன்று நினச்சா டேம்ல இருந்து தண்ணி திறந்து விட்டாங்க போல இருக்கு. இதெல்லாம் தண்ணியே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ என்னான்னு பார்த்தோம்னா தண்ணி வந்துருச்சு. கொண்டு போய் குளத்துக்குள்ளே இறக்கிட்டேன் வண்டியை கொண்டு போய் அப்படியே நிப்பாட்டு. பார்த்தா மருகா வருது போல இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக வத்தி இருந்துச்சு, தண்ணியே இல்லாமல் இருந்துச்சு. ஐயா மீன் கிடைக்குதா? எடுத்து போடுறீங்களா? சூப்பரு. புது தண்ணி இருந்துருச்சு. ஆனால் மீன் இருக்குமான்னு தெரியல. இங்கே தான் நம்ம விரா பிடிக்க போகிறோம். விரா பிடிக்கலாம் பார்த்தா கவலை பொம்மைதான் இருக்குது. அப்படியே கொடு. ஸ்பாட்டு சரியான ஸ்பாட்டாக இருக்குது இந்த இடத்துல. நீ பேசு. என்ன ப்ரோ டீசல் மீனவன் இப்போ தான் வந்து அன்பாசிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டெலஸ்கோப்லாம் போட்டு பார்ப்போம். கரெக்டாக இருக்கா? அருமை. நைஸ். லைவா? இது என்னன்னா நம்ம இப்போ இது என்ன தவளை? தூஸ்வன் பிராக். இது பச்சை தவளை கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரோ போடுறீங்களா? இங்கே பாரு, இதுக்கு நேரா அந்த 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 செடிக்கிட்ட போடு. சவுண்டுக்கே ஓடிடுவாளே. மெதுவாடா. இதெல்லாம் நம்ம யூடியூப்பில் பார்த்தே பழக்கம். இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைமு இப்படி கண்குள்ளாக காட்சியை நம்ம என்றைக்கு பிடிக்கிறது. வெறும் தவளையாக வந்துருச்சு. அடுத்த டைம் அருமைகள் பல. அது என்னமோ தளவுக்கு போயிரும் போல இருக்குது. தவளை அது வாட்டுக்கு வருது. அப்படி கிளியர் அந்தளவுக்கு மீன் தான் வர மாட்டேங்குது. மீன் அடிக்கலை. சரி, இதை சிங்கிளுவுக்க போட்டு ஜிலேபி மீன் பிடிக்கலாம். இப்போ நான் சும்மா இப்போ ட்ரைனிங் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த ரீலில் வந்து யூஸ் பண்ணதில்லை, இந்த பைட் காஸ்டிங் ராடுன்னு ரீலு. இப்போ தான் மொதல் தடவை யூஸ் பண்ணி நிறையா சிக்கல் வேறு விழுந்துச்சு. எப்படியோ கொஞ்சம் ஓரளவுக்கு பழகியாச்சு. தவளை வந்து கலர் நல்ல கலர் நல்ல கலராக அடுத்து பச்சை கலரில் தவளை இருந்தால் நல்லா இருந்திருக்கு. உயிர் தவளையை கூட மாட்டி போட எரிய வேண்டியதுதான். அடுத்த தடவை உங்களுக்கு கண்டிப்பாக உயிர் தவளையை பிடிச்சே போடணும். என்னடா? ஆமாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மாட்டிட்டு ஜிலேபி மீனை பிடிப்போம். ஆமாம், இன்னைக்கு நிலைமைக்கு அதுதான் பண்ணி ஆகணும். உங்களுக்கு வீடியோ போடணும்ல. அது ஸ்பாட்லாம் பார்த்தா தண்ணி சரியான தண்ணி. முன்னாடி இதெல்லாம் போன வாரம் வந்தப்போ தண்ணியே இல்லை. இப்போ 2 நாளில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி கிடக்குது. மீன் பிடிக்கலான்னு ஒரு ஆசையோடு வந்து அது மூடி தண்ணியில் எங்கே டீப்பு கூட இட்டு வரல. இன்னைக்குன்னு பார்த்து போன வாரம் கூட டீப் இட்டு வந்தோம். இந்த தடவை டூல்ஸ் பேக்கு வேறு டூல்ஸு. ஐயோ மக்களே, 2 நாள் மழை பெஞ்சதுக்கே எங்கள் ஊரில் தண்ணி எடுத்து விட்டாங்க. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஊக்கு போட போகிறோமா? பேக்கை கொண்டு வந்து நல்லதாக போச்சு. சின்ன முள் இருக்கிறதுலே நல்லா சின்ன முள்ளாக கேட்சா பண்ணிட்டு வந்தாச்சு. கொடூரமாக அப்படியே சொருகி விட வேண்டியதான், தொங்கு புழு மாதிரி. அப்போதான் கிட்டலான்றாங்க. இல்லைன்னா சால்னாதே. அப்போதான் பரோட்டா, இல்லைன்னா மண்டை ஃபுல்லாக சால்னாதே. அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மீன் கிடச்சிருக்கு. பார்க்கலாம். லேய் கொஞ்சம் கோளாறு, நம்ம கொஞ்சம் கோளாறு, அதனால பஞ்சு எல்லாம் போடுவோம். மாட்டிக்கும்ல செடிக்குள்ள போய். மீனை ரிவ்யூ பண்ணுறியா? இந்த மீன் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் குழம்பு வச்சா. ஆனால் இதை பார்த்தாவே பாவமாக இருக்குது. தூண்டில் முள்ளு சைஸில் தான் இருக்குது. ஐயோ பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா பஞ்சு இல்லாமல் எப்படிதான் மீன் பிடிக்கிறது? பஞ்செல்லாம் மீன் நான் பிடிப்பது முன்னாடியே எப்படி? video போட்டிருப்பேன், சேனல்ல இருக்கேன். இதான் மீன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கு இந்த பஞ்சா போட்டு பிடிச்சா. ஏங்க நம்ம பிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? வா, இது எப்படி? சூப்பர். புழு பொறுத்தாச்சு. சட்டி கவருது, தலையெல்லாம் பரட்டி போடுது மீன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருவான் போல இருக்குது. ஐயோ ஓய். ஐயோ ஓய் தூக்கு. ஐயோ ஒன்றுமே இல்லையே. இந்த தடவை மாட்டல, மிஸ் ஆயிடுச்சு. அது பெரிய பஞ்சா போட்டிருக்கனால அவளால் இழுக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. சூப்பர். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சி இழுத்துக்கணும். பஞ்செல்லாம் உள்ளே இழுக்க மாட்டாத சைஸுக்கு.